வெல்கம் டு தி செஷன் ஹோல்டிங் கம்பெனிஸ் அக்கௌண்ட். நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோவில் ஹோல்டிங் கம்பெனிஸ்னால் என்னென்ன டைப்ஸ் இருக்குது, ஷேரை பர்ச்சேஸ் பண்ணுறதுல கன்சல்டேட்டிவ் பேலன்ஸ் ஷீட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் எல்லாமே பார்த்துருக்கோம். அதை பார்க்காதவங்களுக்கு நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்கிறேன். இதை பார்த்துட்டு இந்த சம்க்கு வாங்க. சம் நம்பர் 6. இதுவும் இந்த ஷேர்ஸ் ஆர் பர்ச்சேஸ் அன்னோனில் ஷேரை பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாங்க. அதாவது டேட் கொடுக்கல அப்படின்னா நம்ம என்ன அக்கௌண்ட் ரீகேட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு பார்க்க போகிறோம். வித் இந்த சம்மில் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது, மியூச்சுவல் ஆப்ளிகேஷன்ஸ் இருக்குது. அது என்னென்னு இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். Question பாருங்க. From the balance sheet given below, prepare consolidated balance sheet. Balance sheet as at 31st December 1991. Liability sideல shares கொடுத்துருக்காங்க holding company, subsidiary companyக்கு. Profit and loss, reserves, bills payable, creditors எல்லாமே கொடுத்துருக்காங்க. Asset sidesல shares in S Limitedல 7500 shares இவங்க வாங்கியிருக்காங்க. 75,000க்கு வாங்கியிருக்காங்க. டோட்டலாக எவ்வளோ ஷேர்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா subsidiary companyல 1 lakh ஒர்த்துக்கு இருக்குது. ஸோ 1 lakh divided by 10 போட்டோம் அப்படின்னா 10,000 ஷேர்ஸ் அந்த கம்பெனியில் இருக்குது. அதர் இன்ஃபர்மேஷன்ஸில் தான் நமக்கு மியூச்சுவல் ஆப்ளிகேஷன்ஸ் இருக்குது. அதர் இன்ஃபர்மேஷன்ஸில் ஃபஸ்ட்டு ஒன்று த பில்ஸ் அக்செப்டட் பை எஸ் லிமிடெட் ஆர் இன் ஃபேவர் ஆஃப் ஹெச் லிமிடெட். அதாவது சப்சிடரி கம்பெனி அந்த பில்லை அக்செப்ட் பண்ணியிருக்காங்க, ஹெச் லிமிடெட் சென்ட் பண்ண பில்லை அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த கம்பெனி கன்சாலிடேட் பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணப்போ 2 பேரோட பில்ஸ் ஈச் அதில் நம்ம என்ன பண்ணணும், எலிமினேட் பண்ணணும். Second point Bல the stock of H Limited includes ₹25,000 brought from S Limited at a profit later of 20% on sales. என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஹோல்டிங் கம்பெனிஸில் இருக்கிற ஸ்டாக்கில் 25,000 ஒர்த் சப்சிடரி கம்பெனிலேருந்து வாங்கினது. அதில் எவ்வளோ பர்சன்டேஜ் ப்ராஃபிட் இன்க்ளூட் ஆயிருக்கு அப்படின்னா 20% ப்ராஃபிட் இன்க்ளூட் ஆயிருக்கு. ஸோ இந்த ப்ராஃபிட்டை நம்ம கரண்ட் ஸ்டாக்கில் இருந்தோம், அதாவது ஸ்டாக்கில் இருந்தும் ப்ராஃபிட்டுங்கிறதுனால ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ்லேருந்தும் இந்த ஸ்டாக்கோட 20% எடுத்து அதை நம்ம எலிமினேட் பண்ணணும், அதை மைனஸ் பண்ணிக்கணும். ஆல் த ப்ராஃபிட்ஸ் ஆஃப் எஸ் லிமிடெட் ஹேஸ் பீன் earned since the shares were acquired in H Limited, but there was already the reserve of 30,000 at the date. அப்போ ஃபஸ்ட்டு மெத்தடில் எப்பயுமே கேபிட்டல் ப்ராஃபிட் கொஸ்டின்லேயே கொடுத்துருவாங்க. அந்த ரிசர்வ்ஸ் அன்டிஸ்ட்ரிபியூட்டட் ப்ராஃபிட் ரிசர்வ்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இந்த 30,000 நம்ம கேபிட்டல் ப்ராஃபிட்டாக எடுத்துக்கணும். ரெவன்யூ ப்ராஃபிட் நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் எப்படி கண்டுபிடிச்சோமோ அதே மாதிரி தான் எவ்வளோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்லேயும் ரிசர்வ்ஸ்லேயும் எவ்வளோ இருக்குது அப்படின்னு ஆட் பண்ணுவோம். அதுலேருந்து அந்த கேபிட்டல் ப்ராஃபிட்டை மைனஸ் பண்ணி ரெவன்யூ ப்ராஃபிட் கண்டுபிடிப்போம். இப்போ எப்படி இந்த கன்சாலிடேட் பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படிங்கிற ஸ்டெப்ஸை ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம மைனாரிட்டி ரேஷியோ கண்டுபிடிக்கணும். அதுக்கு சப்சிடரி கம்பெனியில் டோட்டல்ஸ் எவ்வளோ ஷேர்ஸ் இருக்குன்னா 1 lakh வரத்துக்கு இருக்குது. அதை 10 டிவைட் பண்ணால் 10,000. ஹோல்டிங் கம்பெனியில் 7,500 இருக்குது. அப்போ ரிமைனிங் அதர் ஷேர் ஹோல்டர்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ 2,500 ரேஷியோ வந்துச்சுன்னா 7,500 is to 2,500. ஜீரோஸ்லாம் கேன்சல் பண்ணால் 75 is to 25. ஸோ 3:1 மைனாரிட்டி ரேஷியோ. டோட்டல் ப்ராஃபிட் எவ்வளோ இருக்குது அப்படின்னா ரிசர்வ்ஸில் ஒரு 30,000, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் ஒரு 60,000, டோட்டலாக 90,000 இருக்குது டோட்டல் ப்ராஃபிட். அதில் கேபிட்டல் ப்ராஃபிட் 30,000 ரிசர்வ்ஸ்னு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. அந்த 30,000 நம்ம இந்த ரேஷியோவில் 3:1 ரேஷியோவில் ஹோல்டிங் கம்பெனிக்கு எவ்வளோ, மைனாரிட்டிக்கு எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிச்சிடணும். அதே மாதிரி ரெவன்யூ ப்ராஃபிட்டில் டோட்டல் ப்ராஃபிட்லேருந்து கேபிட்டல் ப்ராஃபிட்டை மைனஸ் பண்ணால் ரெவன்யூ ப்ராஃபிட் கிடச்சிடும். ஸோ 90,000லேருந்து 30,000 மைனஸ் பண்ணால் 60,000. அந்த 60,000 3:1 ரேஷியோவில் செக்ரிகேட் பண்ணி கொடுத்துருவோம். தேர்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவோம், கால்குலேஷன் ஆஃப் குட்வில் ஆர் கேபிட்டல் ரிசர்வ். இதுக்கு எல்லாமே ஹோல்டிங் கம்பெனியோட ஷேர்ஸ் மட்டும் தான் எடுத்துக்கணும். நம்ம ஏற்கனவே ஃபார்மெட்ஸ் பார்த்துருக்கோம். ஃபேஸ் வேல்யூ ஆஃப் ஷேர்ஸ். ஸோ 7,500 × 10 75,000. ஆட் கேபிட்டல் ப்ராஃபிட் ஆஃப் ஹோல்டிங் கம்பெனி. ஹோல்டிங் கம்பெனியோட கேபிட்டல் ப்ராஃபிட் எடுத்தோம்னா 22,500. ஆட் பண்ணால் 97,500. பர்ச்சேஸ் ப்ரைஸ் 75,000. அசட் சைட்ஸில் கொடுத்துருக்காங்க. மைனஸ் பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் ப்ளஸில் இருக்குது. ஸோ கேபிட்டல் ரிசர்வ். இந்த கேபிட்டல் ரிசர்வ் நம்ம ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸில் காமிக்கணும். ஃபோர்த் மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட். அதுக்கு ஃபேஸ் வேல்யூ ஆஃப் ஷேர்ஸ் 2,500. ஸோ இன்ட்டு 10 25,000. கேபிட்டல் ப்ராஃபிட் ரெவன்யூ ப்ராஃபிட் 7,500 15,000 ஆட் பண்ணால் 47,500. இது நம்ம மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட் நமக்கு லயபிலிட்டியை ட்ரீட் பண்ணுறதுனால கரண்ட் லயபிலிட்டியை காமிப்போம். மியூச்சுவல் ஆப்ளிகேஷன் சொன்னது இல்லையா, ப்ராஃபிட் ஆன் அன்ரியலைஸ்டு ப்ராஃபிட் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். 25,000 கொடுத்துருக்காங்க. இன்ட்டு 20% கொடுத்துருக்காங்க. இதில் 2 இருக்குது. 20% ஆன் சேல்ஸ்னு கொடுத்தாங்கன்னா 20/100 போட்டிருக்கோம். இதுவே சேல்ஸ்க்கு பதிலாக காஸ்ட் கொடுத்தாங்கன்னா 20/100 + 20. ஸோ 20/120 போடணும். இங்கே சேல்ஸ் கொடுத்துருக்காங்க 20/100 போட்டிருக்கோம். அடுத்து இதை 2 இடத்துல மைனஸ் பண்ணணும். ஸ்டாக்லேயும் மைனஸ் பண்ணணும், ப்ராஃபிட்ங்கிறனால ரிசர்வ்ஸ்லேயும் மைனஸ் பண்ணணும். பில்ஸ் பேயபிள் பில்ஸ் ரிசீவபிள் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. ரெண்டுத்துலையுமே பாருங்கள், பில்ஸ் பேயபிள் சப்சிடரி கம்பெனி 15,000 இருக்குது. இங்கே பில்ஸ் ரிசீவபிள் 20,000 இருக்குது. இது லீஸ்ட் அமௌண்ட்டோ அது ரெண்டுத்துலையும் மைனஸ் பண்ணிடுங்க. ஸோ 15,000 போயிடுச்சுன்னா இங்கே நெல் ஆகிடும். இங்கே 5,000 ஆகிருக்கும். பில்ஸ் ரிசீவபிள் 5,000 காமிக்க போகிறோம். இப்போ பேலன்ஸ் ஷீட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுங்கிறத பார்ப்போம். நெக்ஸ்ட் பேலன்ஸ் ஷீட். ஷேர் கேபிட்டல் ஹோல்டிங் கம்பெனியில் 5 lakhs இருக்குது. அது அப்படியே எழுதிட்டோம். ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸில் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் ஒரு 2 lakhs, ரிசர்வ்ஸில் ஒரு 60,000 இருக்குது. அதுக்கப்புறம் ரெவன்யூ ப்ராஃபிட் ஹோல்டிங் கம்பெனிஸோட 45,000 இருக்கும். அப்புறம் கரண்ட் ரிசர்வ் கேபிட்டல் ரிசர்வ் இருக்கும் இல்லையா,
அது வந்து ஒரு 22,500. அதுக்கப்புறம் நம்ம ப்ராஃபிட் ஆன் ஒரு அன்ரியலைஸ்டு ப்ராஃபிட் மைனஸ் பண்ணலையே, ஏன்னா அது ப்ராஃபிட் வந்து இதில் இன்க்ளூட் ஆகிருக்கும். ஸோ 5,000 வந்து இதில் மைனஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வந்து நான் கரண்ட் லயபிலிட்டிஸ், இங்கே எதுவும் டிபெஞ்சர்ஸ் எதுவுமே இல்லை. கரண்ட் லயபிலிட்டிஸில் பில்ஸ் பேபிள் இருக்குது, கிரெடிட்டர்ஸ் இருக்குது. பில்ஸ் பேபிளில் தான் 15,000 போயிடுச்சுன்னா நில் ஆகிடும். கரண்ட் லயபிலிட்டிஸ் கிரெடிட்டர்ஸ் 1,10,000 1,70,000 டோட்டலாக 1,70,000 ப்ளஸ் அந்த மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட் 47,500 ஆட் பண்ணி போட்டோம். இது எல்லா அவுட்டர் காலம் எல்லாத்தையுமே ஆட் பண்ணால் 10,40,000. இப்போ அசட் சைட், நான் கரண்ட் அசட்ஸில் டேஞ்சிபிள் அசட்ஸ், இன்டேஞ்சிபிள் அசட்ஸ். டேஞ்சிபிள் அசட்ஸில் ஃபிக்ஸ்டு அசட் வந்து 4 lakhs இருக்குது. அப்புறம் வந்து சப்ஸ்டிக் கம்பெனியில் 60,000 ஆட் பண்ணி 4,60,000. இன்டேஞ்சிபிள் அசட்ஸ் குட்வில் நமக்கு இல்லை, கேபிட்டல் ரெஸ்ட் தான் கிடச்சிச்சு. ஸோ இங்கே வந்து நில். கரண்ட் அசட்ஸில் ஸ்டாக்கு, டெட்டாஸ், பில்ஸ் ரிசீவபிள் எல்லாமே வந்துடும். ஸ்டாக்கில் வந்து 3 lakh + 1,20,000. அதுக்கப்புறம் இந்த ஸ்டாக்கில் தான் அதை சொன்ன இல்லையா, ப்ராஃபிட் அண்ட் அன்ரியலைஸ்ட், அதை மைனஸ் பண்ணிக்கணும். பில்ஸ் ரிசீவபிள் 20,000 15,000, மியூச்சுவல் ஆப்ளிகேஷன் 15,000 மைனஸ் பண்ணிக்கணும். அடுத்தது டேட்டாஸில் வந்து 75,000 + 85,000 எல்லாத்தையுமே ஆட் பண்ணி அவுட்டர் காலமில் பார்த்தீங்கன்னா 5,80,000. அசட் சைடோட டோட்டல் 10,40,000. சம் நம்பர் 1லேருந்து சம் நம்பர் 7 வரையுமே ஒரே மாடல் தான். அதில் நம்ம சம் நம்பர் 2ம் சம் நம்பர் 6ம் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். ரிமைனிங் ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கான ஆன்சர்ஸ் எல்லாமே, அதாவது 1 to 7 ஆன்சர்ஸ் எல்லாமே நம்மளோட ஷார்ட்ஸ் மூலிமா நம்மளோட சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். அதையும் வேணால் யூஸ் பண்ணி நீங்கள் சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸ்டே டியூன் வித் அக்கௌண்ட்ஸ். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.